அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் 10/6/2015 வைகாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதியானது காலை 8:45 வரை, பின்பு நவமி. புரட்டாதி நட்சத்திரமானது பகல் 1 மணி வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். அமிர்த யோகமானது பகல் 1 மணி வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது நல்லது. உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். பண வரவுகள் ஓரளவுக்கு நன்றாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் கேது சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத தனச்சேர்க்கையால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி பல்வேறு வகையில் அனுகூலங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சாதகமாக அமையப்பெற்று அதன் மூலமாக மன அமைதியானது ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரனும் 10இல் சந்திரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத தனச்சேர்க்கையால் மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதும் 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி பல்வேறு வகையில் ஏற்றங்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த தடங்கல்கள் விலகுவதால் மன அமைதியானது உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியன், செவ்வாய் 10இல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் சந்திரனானவர் 8இல் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் உள்ளது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி பல்வேறு வகையில் அனுகூலங்களும் ஏற்றங்களும் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் அனுகூலங்கள் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து பல்வேறு வகையில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் ஏற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக அமையப்பெற்று அதன் மூலமாக அமைதி, பூரிப்பு, மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, 6இல் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சந்திரனும் 8இல் குருவும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும் சமசப்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும்.
நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தாராள தனவரவால் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய நாளில் உண்டு.